இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு 7000 rupees கேஷ்பேக் பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். மேரேஜ் ஆன ஃபர்ஸ்ட் நைட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரைடல் கிஃப்டா வந்து இது கொடுக்குறாங்க. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வெரைட்டி தேவைப்படுது. எதுக்கு சார் மனுஷன் நம்பாம எதுக்கு ஒரு பொம்மையை நம்பி? எக்ஸாக்ட்லி. இப்போ செக்ஸ் டாய் யூசேஜஸ் இப்போ யூஸ் பண்ணுறவங்கலாம் யாரு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஆஃப் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையில் ஒரு வாட்டி கூட உச்சகட்டம் வந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க. உச்சகட்டத்தை அடைய முடியலையேங்கிற ஒரு நீ ஆம்பளே கிடையாது உனக்கு நிக்கலன்னு சொல்லி அவரை ப்ளேம் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது அந்த கோபத்தை இங்கே தீர்த்துக்கிறது டாய்ஸை வச்சு. நிறைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாதனால ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்லேருந்து தனியாக கொண்டு போகும்போது இந்த இளவுலான பாலியல் நோய் எல்லா இளவும் என்னோட ப்ரீவியஸ் பார்ட்னரோட நான் நல்லா இருந்தேன், எனக்கு இங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்கேஜ்மெண்ட்டுக்கும் மேரேஜுக்கும் இருக்கிற டைமில் அந்த ஆணோட வெளியில் போய் தருவாங்க. அப்புறம் அதில் திருப்தி இல்லாத போது டக்குன்னு வந்து என்கேஜ்மெண்ட்டை உடச்சு வேறு எங்கேயாவது மேரேஜ். செக்ஸ் டாய்ஸ் நீங்கள் எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணி நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைய முடியும். மோஸ்ட்லி இந்த டாய் யூசேஜோட மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், பார்ன் அடிக்ஷன் தாறுமாறாக, வைப்ரேஷன், பர்ஃப்யூம்டு டாய்ஸு, லூப்ரிகேஷன், அந்த போடுற ஜெல்லியில் வர ஸ்மெல்லு எல்லாமே வந்து சூப்பராக. ஒரு 3 பேரோட ஒரு பொண்ணு, 4th ஹஸ்பண்ட்னா 4 பேரோட மோரக்கட்டையும் வந்து இவங்க இந்த அம்மாவோட கண்கள் முன்னாடி வரும். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஷா துபேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? செக்ஸ் அப்படிங்கிறது ஒரு புனிதமான ஒரு வார்த்தை. அதே சமயத்தில் செக்ஸை வந்து இப்போ தப்பாக பயன்படுத்துகிறாங்களா சார்? எப்படி சார்? அதுலேயும் குறிப்பாக அந்த டாய்ஸை வச்சு இப்போ செக்ஸ் தன்னிச்சையாக செயல்படுறாங்க. ஆமாம். முதல்ல செக்ஸ் டாய்ஸ்னா என்ன சார்? ஸோ அந்த செக்ஸ் டாய்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அல்லது தனிப்பட்ட முறையில் மாஸ்டர்பேஷன் போது சுயன்பம் ஆண்களும் சரி பெண்களும் சரி பண்ணும்போது இந்த செக்ஷுவல் ப்ரெஷர் வந்து கூடுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சில பொருள்கள் அல்லது டிவைசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸே மில்லேனியல்ஸ் அந்த குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, மேரேஜ் ஆன ஃபர்ஸ்ட் நைட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரைடல் கிஃப்டாக வந்து இது கொடுக்குறாங்க. பிரைடல் அல்லது பிரைட் குரூம் 10,000 ரூபாயிலேருந்து மினிமம் பர்ச்சேஸ் வேல்யூலேருந்து எடுத்து 50,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாலையும் சரி சவுத் இந்தியாலையும் ரொம்ப பாப்புலராக ஒரு கிஃப்டாக இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அனுப்புகிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இந்த இதுக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செக்ஸ் டாய்ஸோட யூஸ் வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் வந்து அதிகமாக வந்து இன்றைக்கி பரவி இருக்கு. எதுக்கு சார் செக்ஸ் டாய்ஸை நோக்கி மனுடைய போகுது? ஃபண்டமெண்டலி வந்து செக்ஸ் டாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா அளவுக்கு மீறின ஒரு செக்ஷுவல் ப்ளஷர்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். ஏன்னா நிறைய செக்ஸ் டாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து ஃப்ளஷ் லைட்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தனி பாட்டில் மாதிரி இருக்கும். வெஜைனாவோட ஓப்பனிங்கில் ஒரு ஓப்பனிங் மாதிரி அதில் வந்து ஃப்ரண்ட்டில் மூடிக்கு முன்னாடி வந்து வச்சுருப்பாங்க. அதில் வந்து பெனிஸை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணும் போது அது வந்து வைப்ரேட் பண்ணும். உள்ள அந்த டாயோடைய வந்து லூப்ரிகேஷன் ஜெல்லி மற்றதெல்லாம் வந்து. ஸோ அந்த ஃப்ளஷ் லைட்டுங்கிறது ஆண்கள் ரொம்ப ஹேண்ட் ஹெல்டு மாஸ்டர்பேட்டர் சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து கையால் மாஸ்டர்பேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜைனை மாதிரி ஒரு ஃபீமேல் வெஜைனா மிமிக் பண்ணுற மாதிரி அந்த ஃப்ளஷ் லைட் வந்து ஒரு பாட்டில் சைஸ் இப்படி இவ்வளோ தான் இருக்கும், ஒரு பாட்டில் மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப பாப்புலராக செல் ஆகும். அது வந்து மிமிக் பண்ணும் வெஜைனாவை. ஸோ அதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு அடிஷ்னல் செக்ஷுவல் ப்ளஷரு அல்லது செக்ஷுவல் நாவல்ட்டி கொஞ்சம் புதுமையாக நம்ம ஏதாவது பண்ணணும் பாருங்கள். ஒரு சில பேருக்கு இப்போ ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிட்டா நல்லா இருக்கும் டெய்லி, அது போர் அடிக்குதுல்ல. ஸோ செக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வெரைட்டி தேவைப்படுது. அட்லீஸ்ட் எப்போவுமே அது இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா பஃபே மீல் மாதிரி செக்ஸும் நம்ம டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்ததுனால செக்ஸ் டாய் யூஸும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்னோகிராஃபிக் கண்டென்ட், இப்போ பார்னோகிராஃபிக் படங்கள் இல்லை ப்ளூ ஃபிலிம்ஸ்லையும் சரி இந்த செக்ஸ் டாய்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவாங்க. பிடிஎஸ்எம் பான், அதாவது ஹேண்ட் கஃப் பண்ணுறது, சில்க் அண்ட் வெல்வெட் ஹேண்ட் கஃப்ஸ் வச்சு பெண்ணை வந்து கஃப் பண்ணி பிளைண்ட் பண்ணி அப்புறம் பிடிஎஸ்எம் செக்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு ஃபார்ம் ஆஃப் டாய்ஸ் தான், ஒரு டிஃப்ரெண்ட் டாய் அது. ஸோ விப் வச்சு அடிக்கிறது, சாஃப்ட் விப் வச்சு சும்மா அடிக்கிறது. ஸோ வெரைட்டி ஆஃப் செக்ஸ் டாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி வந்து பார்னோகிராஃபிக் படங்கள் எந்தெந்த வகை ஒரு மெனு கார்டு போட்டு ஒரு வகைகள் இருக்கோ அந்த மாதிரி செக்ஸ் டாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டலாக் போட்டு அவ்வளோ டாய்ஸ் இருக்குது. ஒரு 1000 வெரைட்டி ஆஃப் டாய்ஸ் இருக்குங்க. எப்படி சார் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க? எத்தனை வெரைட்டி இதெல்லாம் மக்கள் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி எப்படி கண்டுபிடிச்சாங்க? எல்லாமே டேட்டா இருக்கு இல்லைங்க. இப்போ உங்களோட கூகுள் சர்ச் டேட்டா இருக்கும் போது ரொம்ப ஈஸியாக நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம். கூகுள் சர்ச் டேட்டா, கூகுள் ஆட் டேட்டா, பிங் டேட்டா, ஆப்பிளோட ப்ரௌசர் டேட்டா, இந்த மாதிரி ப்ரௌசர் டேட்டா வச்சு பார்த்திங்கன்னா டெக் கம்பெனிஸும் சரி இந்த மாதிரி டாய்ஸ் வந்து தயாரித்து மேனுஃபேக்சர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க
ரொம்ப காமனாக. சைனாவில் அது ரொம்ப காமனுங்க. செக்ஸ் டாய்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங், இன்ஃபேக்ட் சைனா தான் எனக்கு தெரிஞ்ச லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் செக்ஸ் டாய்ஸ் அண்ட் கம் எக்ஸ்போர்ட்டர். நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் டாய்ஸ் மேனுஃபேக்சரர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது பெருசாக இங்கே இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து தடைகள் பட்டிருக்கு. பட் இங்கே நம்ம ஊரில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபாரினில் வந்து கம்பெனியை என்கார்பரேட் பண்ணி இம்போர்ட் பண்ணி சைலண்ட்டாக வந்து ஆன்லைனில் சேல் பண்ணி கிளாண்டஸ்டைனா டோர் ஸ்டெப் டெலிவரி வரை பண்றாங்க செக்ஸ் டாய்ஸ். ஸோ ஒரு அந்த அளவுக்கு வந்துருச்சு, ரொம்ப காமனுங்க, ரொம்ப வருஷமா இருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 வருஷமா அது இருக்கு. நம்ம லாஸ்ட் 7-8 இயர்ஸ் வந்து யூஸ் வந்து எக்கச்சக்கமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுக்கு சார் மனுஷன் நம்பாம எதுக்கு ஒரு பொம்மையை நம்பி? ஆமா, ஏன்னா அது என்ன உணர்வுன்னு கேட்குறேன். எக்ஸாக்ட்லி. இப்போ செக்ஸ் டாய் யூசேஜஸ் இப்போ யூஸ் பண்றவங்கலாம் யாரு பார்த்தீங்கன்னா தனியா இருக்கிற ஆம்பளைங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க நொறுங்கியிருக்கும், இல்லை ஒரு துரோகம் நடந்திருக்கும், விட்டுட்டு வெளியில் வந்திருப்பாங்க, டைவர்ஸ்ட் ஆகிருப்பாங்க, செப்பரேட்டட் ஆகிருப்பாங்க. அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், ஒரு கப்பிள் மேரிடாக இருக்காங்க, செக்ஷுவல் போர்டம், என்ன இது ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்குது, செக்ஸ் வந்து இவ்வளோ தானா, வாழ்க்கைங்கிறது இவ்வளோ தானாங்க ஒரு திங்கிங் வரும்போது சரி நம்ம புதுமையாக ஏதாவது பண்ணி பார்ப்போம், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு கிக் வேணுங்கிற சொல்ல அந்த மாதிரி ஆட்கள் இது பண்ணுவாங்க. பெண்கள் என்ன மாதிரி பெண்கள் இந்த செக்ஸ் டாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க? அகைன் டைவர்ஸ்ட் பெண்கள், செப்பரேட்டடாக தனியாக இருக்கிற பெண்கள். நிறைய இப்போ ஒரு சில பெண்களுக்கு ஒரு வெஜைனிஸ்மஸ்ங்கிற ஒரு கோளாறு இருக்குங்க. அவங்க வந்து என்னென்னா தாமத்தியுறவு பண்ணும்போது லெக்ஸை இப்படி மூடிடுவாங்க, வெஜைனாவை மூடிடுவாங்க, கால் இப்படி முடிச்சு கணவர் பின்னாடி தள்ளுவாங்க. அவங்களுக்கு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த குரூப் ஆஃப் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையில் ஒரு வாட்டி கூட உச்சகட்டம் வந்து என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டாங்க. உச்சகட்டத்தை அடைய முடியலையேங்கிற ஒரு 30 வயசில் டிப்பிக்கலாக மேரேஜ் ஆகி ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் இல்லை மேரேஜ் அப்புறம் டைவர்ஸ் ஆகி உச்சகட்டம் வாழ்க்கையில் ஒரு வாட்டி கூட அவங்க போய் இந்த வைப்ரேட்டர்ஸ் வாங்குவாங்க, கிளைட்டோரல் வைப்ரேட்டர்ஸ். கிளைட்டோரஸ் அந்த வெஜைனாக்கு மேல் பகுதியில் ஒன்று இருக்கும், இப்படி ஓப்பனிங் இருக்கும் மேலே, அதில் வந்து அந்த டாயை வச்சு உச்சகட்டத்தை வந்து அடைவாங்க. வைப்ரேட் மாதிரி வைப்ரேட்டர்ஸ், பீனைல் வைப்ரேட்டர்ஸ், நாட் பீனைல் வைப்ரேட்டர்ஸ், டில்டோஸ், அதாவது கிளைட்டோரல் ஸ்டிமுலேட்டர்ஸ், வெஜைனல் ஸ்டிமுலேட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய டாய்ஸ் இருக்குங்க பெண்களோட இதில். அது வாங்கி அங்கே வைக்கும் போது அவங்களுக்கு அட்லீஸ்ட் உச்சகட்டமாவது வரும். பிகாஸ் அவங்க தாமத்தியுறவு பண்ண முடியாது, இல்லை அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட், முறையான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க, டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஹஸ்பண்ட் அந்த சைட் ப்ளேம் பண்ணிட்டு வர பெண்கள் நம்ம ஊரில் அதிகம். ஆனால் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லி நம்மளுக்கு வெஜினிஸ்மஸ் கோளாறு இருக்குது, ஆனால் நான் என் ஹஸ்பண்டை வந்து நீ ஆம்பளையே கிடையாது, உனக்கு நிற்கவே இல்லைன்னு சொல்லி அவரை ப்ளேம் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனும் கோவமும் இருக்கும்ல, நான் வாழ்ந்துருக்கவே மாட்டேன். அப்போ நான் இந்த மாதிரி டாய்ஸை போய் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி அந்த அந்த கோவத்தை இங்கே தீர்த்துக்கிறது, டாய்ஸை வச்சு செக்ஷுவல் நீடை தீர்த்துக்கிறது கோவமோடு சேர்த்து வரும். அண்ட் பெண்களுக்கு பொதுவாக செக்ஷுவல் டிசைர் ஃபுல்ஃபில் ஆகாத போது கோவமும் ஆங்கரும் எல்லாமே சேர்ந்து வரும். ஃபுல்லாக அந்த வெண்ட் அவுட் சிஸ்டமுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ஸ் எப்படி சார் பண்ணுவாங்க? ஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த ஃப்ளஷ் லைட்ஸ், இந்த ஹேண்ட் ஹெல்டு மாஸ்டர்பேட்டர்ஸ்னு சொல்லுவோம், அது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவாங்க. செக்ஸ் டால்ஸ் வாங்குறவங்க இருக்காங்க நம்ம ஊரில். ஃபுல் அந்த பொண்ணு மாதிரியே ஃபுல் டால், கம்ப்ளீட் ஸ்டாண்டிங் டால், 5 feet 3 inch இருக்கும். நீங்கள் அந்த டாலை வந்து அந்த ஹேரை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். அந்த டால்கிட்ட நீங்கள் பேசுனா அது பதிலுக்கு பேசும். ஏஐ பவர்டு டூல்ஸில் வந்து பதில் சொல்லும். இன்டர்நெட்டோட கனெக்ட், ரோபோட்டிக் மாதிரி இட் கனெக்ட்ஸ் டு ஏஐ பேஸ்ட் டூல்ஸு. ஒரு சில சின்ன மூமெண்ட் கொடுக்கும். இனி போகிற காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய மூமெண்ட் கொடுக்குற டால்ஸ், அதாவது ஒரு ஃபீமேல் ஒரு பெண் என்ன மாதிரி செக்ஷுவல் ப்ளஷர் ஒரு ஆணுக்கு கொடுக்க முடியிற கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டால்ஸில் வந்து இப்போ ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே வராங்க. ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாலிப்ரோபிலின், அதாவது ஒரு சிந்தட்டிக் ஸ்கின் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது சைனாவில் இட்ஸ் வெரி பாப்புலர். ஸோ இந்த டால் வந்து யூஸ்வலி ஒரு 3 லட்ச ரூபாயிலேருந்து 4 லட்ச ரூபா வரை விற்குது நம்ம ஊரில். ஒரு சில வெப்சைட்ஸில் விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஆண்கள் இல்லீகல், அது கிரே ஜோன் சொல்லலாம். இப்போ நம்ம வந்து ஒருத்தரை வாங்கக்கூடாது சொல்ல முடியாது, வாங்குறது அவங்களோட செக்ஷுவல் ரைட்ஸ், ப்ரைவசி சார்ந்தது. ஆனால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் லீகலி ரைட். ஸோ அது வந்து அரசாங்கம் அவங்க சட்டம். பட் இது நம்ம ஊரில் இருக்குது. டால்ஸ் வாங்குவாங்க, சைலண்ட்டாக வாங்கி அனானிமஸாக கிஃப்ட் ரேப் பண்ணி வீட்டுக்கு வந்துடும். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் அசம்பிள் பண்ணி நீங்கள் அதை வச்சு பண்ணலாம். அது சாட்டிஸ்ஃபைட் தருமா சார்? இல்லை, அதோட பாண்ட் ஆகிடுவாங்க. அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குங்க. இப்போ இந்த செக்ஸ் டாய்ஸ் யூஸ் பண்ணுற ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்பில் நுழையிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்ன ஆகும்னா அவங்களோட செக்ஷுவல் நீடு வந்து ஒரு பொருள் அல்லது ஒரு டிவைஸில் வந்து முடிச்சிருது. அப்போ அதுக்கு வெளியில் எதுக்கு நம்ம வந்து ஒரு பார்ட்னரை நம்ம தேடணும்? இப்போ சமீப காலத்தில் நியூஸில் பார்த்துருப்பீங்க, சாட் ஜிபிடியோட ஒரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை மாதிரி அது ஒரு பொம்பளையை ஆக்ட் பண்ண சொல்லி இவர் வந்து இது பண்ணி ஆல்மோஸ்ட் மேரேஜே பண்ணியிருக்காரு. ஒரு ஆப் போய் மேரேஜ் பண்ணியிருக்காரு. இட்ஸ் அன் அப்ளிகேஷன், இட்ஸ் நாட் அ ரியல் ஹியூமன். அதே மாதிரி கிட்டத்தட்ட இங்கேயும் பாண்ட் ஆயிடுவாங்க. எஸ்பெஷலி இந்த டால்ஸு,
இந்த லைஃப் லைக் டாய்ஸ் வருது பார்த்தீங்களா, இந்த பெண்களோட நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம், பிரெஸ்ட் இப்படி இருக்கணும், ஸ்கின் கலர் டார்க் வேணும், ஒயிட் வேணும், நம்ம வேணுங்கிறத நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை கொடுப்பாங்க. அவங்க மேனுஃபேக்சரர்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, உங்களோட செக்ஷுவல் ஃபேண்டசி என்னவோ கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒரு சில செலிபிரிட்டிஸ், பார்னோகிராஃபிக் செலிபிரிட்டி ஸ்டார்ஸோட டால்ஸ்லாம் விற்கிறாங்க. அதுவும் வந்து சைனீஸ் மேனுஃபேக்சரர்ஸ் பண்ணி நம்ம ஊருக்கு ஷிப் முன்னப்பின்ன வெண்டர்ஸ் வழியாக ஷிப் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா, ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா, இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்ஸும் கொலாப்ஸ் ஆகுது, திருமணம் வாழ்க்கையோட யூட்டிலிட்டியும் ரொம்ப பிரேக் ஆகிறதுனால இது நடக்குது. நிறைய பேர் இப்போ தனியாக இருக்காங்க. பெண்களும் மேரேஜ் ஆகி அடுத்த மேரேஜுக்கு போக மாட்டேங்கிறாங்க, ஆண்களும் உடஞ்ச பிறகு அடுத்த மேரேஜ் போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ இதனால தான் இதோட யூஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் பார்ன், வெளில தெரியாமல் இருந்துட்டு போமே, நம்ம வீட்டோட இருந்துட்டு போட்டுமே, வீட்டோட. எக்ஸாக்ட்லி அதான் விஷயம். இல்லை சார், இப்போ நிறைய டிவோர்ஸு காரணமே அந்த செக்ஸுவல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு சார். உண்மை தானே அப்படி? ஆமாம், அது உண்மை தான். நீங்கள் பிகாஸ் செக்ஷுவல் நீட், இப்போ ஆண்களுக்கு விரப்புத்தன்மை பிரச்சனை, முந்துதல் பிரச்சனை, அல்லது பாலியல் நோய்கள் வருது, மற்றும் பார்த்திங்கன்னா துரோகங்கள் நடக்கும்போது தாறுமாறாக டிவோர்ஸ் நடக்கும். பெண்களுக்கு வந்து டிவோர்ஸ் வர ரீசன் வந்து அந்த ஆணை வந்து பிடிக்காமல் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, ஸோ தாமத்தியுறவோட போக மாட்டாங்க. செகண்டு வெஜைனிஸ்மஸ் இருக்கலாம். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாதனால. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பெண்கள் ஆண்களை வந்து எப்படி இப்போலாம் நம்ம ஊரில் எப்படி இருக்குன்னா, ஆண்கள் இப்போ ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளையை வந்து செலக்ட் பண்ணுறாங்க, போகிறாங்கன்னா 1 லட்ச ரூபா சம்பளம் இருக்கா, சொந்த வீடு இருக்கா, அரசாங்க வேலை இருக்கா, நிலம் இருக்கா, கார் இருக்கா, இப்படி சொல்லி தான் கொடுக்குறாங்க. உடல் ரீதியாக மன ரீதியாக நான் பொண்ணோட ஒத்து போமானுங்கிற யாருமே பார்க்குற ஒரு மனப்பக்குவம் இல்லை. இன்ஃபேக்ட் அக்ராஸ் கம்யூனிட்டிஸ் இது இருக்குது. ஸோ எப்படிங்க அந்த மேரேஜ் ஹோல்ட் ஆகும்? பொருள் தானே நீங்கள் மாற்றுறீங்க. அப்போது நீங்கள் உங்கள் வீட்டு பொண்ணு பொருளாக விற்கிறீங்க, அந்த சைடு இருக்கிற பையனும் நீங்கள் பொருள் மாதிரி நீங்கள் தான் வாங்குறான். அப்போ குட்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க, ப்ராப்பர்ட்டி மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. அப்போது உடைய தானே செய்யும். ஸோ டைவர்ஸ் ரேட் இன்றைக்கி நம்ம ஊரில் ஆல்மோஸ்ட் 40 to 50% 5 yearsல வந்துருச்சு. ஸோ 5 வருஷம் மேலே இன்றைக்கெலாம் மேரேஜ் நிற்குமாங்கிறது தெரியல. 5 வருஷம் கடந்தாதான் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறமும் 7 year மேரேஜ் டைவர்ஸ் ரேட் 70% இருக்குது. ஸோ ஃபாரின் அமெரிக்கா, ஜெர்மனி, யூரோப் போர் அடிச்சிருமா சார்? செக்ஷுவல் போர்டம். செகண்ட் வந்து ப்ராஸ்பெக்ட் பாரடாக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது எனக்கு வந்து இப்போது ஆப்ஸ் வழியாக நான் பார்க்குற ப்ளூ படங்கள், நான் பார்க்குற பார்னோகிராஃபிக் கண்டென்ட்டு, ப்ளஸ் என்னால் பெண்களை ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். நிறைய பெண்கள் அக்சசபிளாக இருக்காங்க. இப்போ என் ஒய்ஃபு போயிட்டாங்க வச்சுக்கோங்க, இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்டோட பிரேக்கப் ஆச்சுன்னா நான் அடுத்தடுத்த ரிலேஷன்ஷிப் குயிக்காக என்னால் ஈஸியாக நுழைய முடியும். கேஷுவல் செக்ஸுக்கு இன்றைக்கி பெண்கள் நிறைய பேர் வராங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆப்ஸ் ஒரு 4 ஆப், பம்பிள், டிண்டரு, க்ளீடன்னு, இதுலலாம் ரெஜிஸ்டர் பண்ணி ப்ரொஃபைல் போட்டு வச்சு ஏதாவது ஒன்று சிக்கிடுது. குவாக் லிவன் நிறைய ஸ்பாஸ் இருக்குது, மசாஜ் பார்லர்ஸ், கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க், எஸ்கார்ட் கேர்ள்ஸ், இதெல்லாம் வந்து லீகலாக யாருமே அது தண்டிச்சு வைக்கிறதோ அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் எஸ்கார்ட் கேர்ள்ஸ் வந்து டாய்ஸ்லாம் அவங்களே பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்து பண்ணுற சர்வீசஸ் கொடுக்குறவங்க இருக்காங்களே. வீட்டுக்கு? ஆமாம், எடுத்துகிட்டு செல்ஃப் சர்வீஸ் மாதிரி. நீங்கள் யூ கேன் ரெக்வெஸ்ட், இந்த மாதிரிலாம் எனக்கு ஃபேண்டசி இருக்குது, பார்னோகிராஃபிக் ஃபேண்டசி, இப்படி அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே பொருள், ஹேண்ட் கப்ஸ், இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, காண்டமோட சேர்த்து. அப்பா, எப்படி தமிழ்நாட்டில் இப்போ இருக்கா சார்? தமிழ்நாடுலையும் இருக்கு, தமிழ்நாடுல இருக்கு. நான் கேள்விப்பட்ட வரையும் ஒரு கால் கேர்ள்ஸ், கால் பாய்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன சார் புதுசாக இருக்குது? ஆமாம், டாய்ஸ் வந்து டோர் ஸ்டெப் மசாஜஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், டோர் ஸ்டெப் மசாஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ல தான் புரியும். அவங்க அட்வர்டைஸ் பண்ணுறது டோர் ஸ்டெப் மசாஜ், வரது வந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ செக்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஈஸியாக அக்சசபிள் ஆயிடுச்சு. அது வந்து ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லா ஆண்களும் சரி பெண்களும் சரி ஈக்குவலாக தப்பு பண்ணுறாங்க. அந்த செக்ஸுங்கிற கான்செப்ட் வந்து ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்லேருந்து தனியாக கொண்டு போகும்போது இந்த இலவுலாம் பாலியல் நோய் எல்லா இலவும் அதோட சேர்ந்து நடக்கும். இப்போ இந்த டாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா சார், பொம்மைகள் யூஸ் பண்ணுறாங்களா, அதனால என்னென்ன பிரச்சனை வருது? ஆண்களுக்கு என்ன பிரச்சனை, பெண்களுக்கு என்ன பிரச்சனை? ஸோ ஆண்களுக்கு வந்து அந்த டாய்ஸ் மேலே அந்த ஒரு அட்டாச்மெண்ட் வரும். அட்டாச்மெண்ட்னா அந்த டாய் இருந்தால் தான் அவர் வந்து விந்த வெளியில் எடுக்க முடியும். எஜாக்குலேஷன் ஆகாது, இல்லாட்டி விரப்புத்தன்மை. டாய் இல்லாமல் அவனால் விரப்புத்தன்மை சாதாரணமாக குடும்ப வாழ்க்கையில் இருக்க முடியாது. ஸோ அந்த பீனைல் வைப்ரேட்டர்ஸ் அவரை மாட்டி ஒய்ஃபோட அவர் பண்ணுற மாதிரி வரும் ஒரு சூழ்நிலை. டாய் டிபெண்டன்சி வரும், டாய் அட்டாச்மெண்ட் அண்ட் டாய் டிபெண்டன்சி சொல்லுவோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அவருக்கு வந்து பார்னோகிராஃபிக், இப்போ நிறைய ஆண்கள் டாய்ஸ் வாங்குறாங்கன்னா பார்னோகிராஃபிக் கண்டென்ட், அந்த செக்ஷுவல் மெட்டீரியல் பார்த்து வெரைட்டியாக பார்த்து டாயை போட்டு பண்ணுவாங்க. ஸோ பார்ன் அடிக்ஷனும் வரும். அதோட டவுன் ஸ்ட்ரீம் எஃபெக்ட்ஸ் ப்ளஸ் ஒரு சென்ஸ் ஆஃப் டிப்ரெஷன், ஒரு சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ஒர்த், இதெல்லாம் வந்து ஆண்களுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. டாய் யூசஸ், செக்ஸ் டாய்ஸ் நீங்கள் எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணி நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைய முடியாது.
ஏன்னா ஆக்சுவலாக ஒரு பார்ட்னர் கிடையாது, அது வந்து வர்ச்சுவல் வேர்ல்டு, அது வந்து நிஜம் கிடையாது, அது ஒரு பொய். அது ஒரு பொய். பிம்பம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கற்பனை. நீங்கள் அதில் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நிஜமான பார்ட்னர் இல்லாத போது உங்களுக்கு டிப்ரெஷன், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வருது ஆண்கள். பெண்களுக்கு வந்து என்ன ஆகும்னா தனியாகவே இருப்பாங்க, வயசாகிடும். 37, 38 வந்து தப்பான ஆண்களோட ரிலேஷன்ஷிப்பில் நுழைஞ்சிருவாங்க. ஆர்காசம் எப்படியாவது ஒரு சிங்கிள் ஆர்காசம்காக வாங்குவாங்க இதை. அப்புறம் அதில் அவங்க பழகிடுவாங்க. ஸோ மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அகெயின் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன். ஸோ மோஸ்ட்லி இந்த டாய் யூசேஜோட மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் லைக் டிப்ரெஷன், மனரீதியாக பயங்கரமாக பாதிக்கும். அடிக்ஷன் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும், பார்ன் அடிக்ஷன் தாறுமாறாக வரும். ப்ளஸ் இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஒரு ஸ்டேபிள் பார்ட்னரோட எப்படி நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஹெல்த்தியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு போகிறதே வந்து இந்த 2 பேருக்குமே தெரியாது. ஓஹோ. ஏன்னா கான்ஃபிடன்ஸ் இருக்காதுல்ல. எனக்கு ஏதாவது ஒரு இதுனா டாய் இருக்குல்ல, வீட்டில் போய் பண்ணிக்கலாம், அங்கே புரியறதுக்கு இது ஒரு காரணமாயிரும். ஆமாம் ஆமாம். இன்ஃபேக்ட் ஒரே வீட்டில் கணவர் மனைவியாக இருக்கிறவங்க கூட பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணவரோட பண்ணாமல் டாயை மட்டும் யூஸ் பண்ணி செல்ஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவாங்க. ரொம்ப காமன், நம்ம ஊரில் வெரி வெரி காமன். ரொம்ப காமன். தாமத்தியோட கணவர் வந்து இவங்களோட வைக்க மாட்டாங்க. டாய் கூட பழகியாச்சுன்னா அப்புறம் நார்மல் மனுஷன் பண்ணும்போது அந்த ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா டாய் வந்து வைப்ரேஷன், பர்ஃப்யூம்டு டாய்ஸ், லூப்ரிகேஷன், அந்த போடுற ஜெல்லியில் வர ஸ்மெல்லு எல்லாமே வந்து சூப்பராக ஃபிசியலாஜிக்கல் ஸ்டிமுலஸ். அதாவது அளவுக்கு மீறி இருக்கிற ஸ்மெல். இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு செனிக்காக போனால் நம்ம மைண்ட் எப்படி இருக்குது, பிரெயின் ஃபுல்லாக டோப்பமின் சுரந்து ஒரு ஹாப்பினஸ் பயங்கரமாக அது கொடுக்கும். உங்களோட ஸ்டேபிள் பார்ட்னர் எவ்ரி டைம் அது கொடுக்க முடியாது, சாத்தியம் இல்லை. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் டாய் யூஸ் பண்ணுறதுக்கும் வெளியில் போய் தாமத்தியோட வைக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. டோப்பமின் சர்ஜ் அதே மாதிரி வரும் பிரெயினில். பட் என்னன்னா நம்ம அதுலேயே கிடப்போம். ஏன்னா அதில் நாவல்ட்டி இல்லைங்க. இப்போது நான் வந்து ஒரு 15 டாய் வாங்கி நான் விதவிதமாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. எனக்கு என்ன தோணுதா பண்ணிட்டு போயிடலாம். நான் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமே. அது மனிதனே கிடையாது. ஆப்போசிட்டில் அது வந்து என்னோட சண்டை போடுமா, எனக்கு குறை சொல்லுமா, என்னை ஜட்ஜ் பண்ணுமா, என் ஆணுறுப்பு குட்டியாக இருக்குது சொல்லுமா, எனக்கு விரப்புத்தன்மை இல்லை சொல்லுமா, விந்து முந்துதல் இருக்குது சொல்லுமா. நான் பொண்டாட்டின்னு வந்தால் இதெல்லாம் வேற சொல்கிற காலங்களா. பெண்களும் அப்படி சொல்கிறாங்களே, பேச ஆரம்பிச்சாங்க சார். ஆமா, அந்த அளவுக்கு இல்லடா சொல்றாங்க. ஆமா, அதான் நம்ம ஊர்ல உங்களுக்கே தெரியும், பெண்கள் வந்து கணவரோட க்ளோஸா இருக்கணுங்கிற பேர்ல வாடா போடா சொல்லி பேசுறது. ஆமா, நம்ம ஆண்களுக்கு ஆக்சுவலா அது ஃபண்டமெண்டலி பிடிக்காது. ஏன்னா கண்ணியமான பேச்சு அது கிடையாது. இப்போ நம்ம வாடி போடி சொல்லி எல்லா கணவரும் பேச மாட்டாங்க. பட் இவங்க வாடா போடா வாங்க போங்க சொல்லுவாங்க. வாடா போடா சொல்லி பேசினா எப்படிங்க, பெண்கள் டாமினண்டா ஆயிடுவாங்க ரிலேஷன்ஷிப்ல. செகண்ட் வந்து உனக்கு சைஸ் ரொம்ப குட்டியா இருக்கு, உனக்கு சைஸ் ரொம்ப குட்டியா இருக்கு, உனக்கு பிறப்புத்தன்மை இல்லை, நீ எனக்கு இந்த மேரேஜில் திருப்தி இல்லை. அப்போ அந்த ஆண் என்ன பண்ணுவார், டாய் வாங்கி தனியாக பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இங்கே மல்லு கட்டுறதுக்கு அது பெட்டர் இல்லைங்க. கண்டிப்பாக இதுதான் அதோட ரீசன். இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிற அத்தனையும் டாய்ஸ் வந்து இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி பயன்படுத்த ஆரம்பிச்சானா, அதுக்கப்புறம் எப்படி இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பயன்படுத்தினா கல்யாணமே பண்ண மாட்டாங்க இல்லைங்க. அவசியம் இல்லைல்ல, தேவை இருக்காது. மேரேஜுங்கிறது ஃபண்டமெண்டலி செக்ஷுவல் நீடு ஃபுல்ஃபில்மெண்ட், அப்புறம் சைல்டு பேரிங், ப்ராப்பர்ட்டி, இன்ஹெரிட்டன்ஸ், பிளாப்லா, அவ்வளோதான். எப்போவுமே திருமணங்களோட ஹிஸ்ட்ரி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயங்கள் தான். ஸோ அந்த செக்ஷுவல் நீட் நீங்கள் ஃபேமிலி லைஃப்லேருந்து வெளியில் எடுத்துட்டீங்க, செக்ஸும் மாராலிட்டியும் தனி பண்ணிட்டீங்க, செப்பரேட் பண்ணிட்டீங்க. ஆமாம். அப்போ எதுக்குங்க ஃபேமிலி லைஃப்பில் போகணும்? லாஜிக்கலி அவசியம் இல்லை. நம்ம தனியாக இருந்துக்கலாம். ஒகேஷ்னலாக ஒரு பொம்பளை வேணும்னா நம்ம ஆப்பில் போய் ஜம்முன்னு ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு 1000 ரூபா 2000 ரூபா செலவு பண்ணி பியூட்டிஃபுல்லாக இருக்கிற பெண்கள் மாடல்ஸே வருவாங்க. ஆப்ஸ் வழியாக யூ கேன் மீட் தம் அண்ட் யூ கேன் ஹேவ் இன்டர்கோர்ஸ் வித் தம். அது ஈஸியாக இருக்குல்ல. ஆமாம். கமிட்மெண்ட்டும் இல்லை, லீகல் கமிட்மெண்ட் கிடையாது, மாரல் கமிட்மெண்ட் கிடையாது, மாரல் பைண்டிங் கிடையாது. எனக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, அதுக்காக தான் நம்ம அது போகும். இல்லை, நம்ம ஒரு காலத்தில் என்ன சொல்லுவோம்னா, டே இப்படியே இருந்தால் அவ்வளோதான்டா, எல்லாம் வீணா போயிருண்டா அப்படின்னு சொல்லி செக்ஸுக்காகவே கல்யாணம் பண்ணுவோம். ஆமாம், டே வயசு கலந்து போயிடுச்சுடா, டே தனி கட்டையாக இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த டாய்ஸ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுவாங்க சார் மேரேஜுங்கிறது ஒரு இதை. எக்ஸாக்ட்லி. ஏன்னா டாய்ஸு, ஆப் யூசேஜ், பெண்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணுறது, பார்னு, இந்த 4 விஷயங்கள் சேர்ந்து தாங்க மேரேஜும் ரிலேஷன்ஸும் ஓச்சு விடுது. 4மே சேர்ந்து இருக்கிறது தான். இப்போ ஜென்ஸுக்கு கொடுங்க சார், லேடிஸ் யூஸ் பண்ணுறாங்களே டாய்ஸ், அவங்க என்னென்ன டாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது உள்ள அந்த டாய்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன வியாதிகள் வருது சார்? ஸோ பெண்கள் வந்து பொதுவாக இந்த கிளைட்டோரல் ஸ்டிமுலேட்டர்ஸ், வைப்ரேட்டர்ஸு, அப்புறம் வெஜைனல் வைப்ரேட்டர்ஸ், அதாவது பெனிஸ் மாதிரியே இருக்கும் அது, ஆனால் வைப்ரேட் ஆகும். அது உள்ளே இன்சர்ட் பண்ணால் பெனிஸ் உள்ளே போடுற ஃபீலிங் வரும், வைப்ரேஷனோட வரும், மூமெண்ட்ஸ் கொடுக்கும். காண்டம் வச்சு போடலாம், இல்லை அவங்களே டாய் ப்ரொவைடர்ஸே லூப்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் வந்து என்ன ஆகும்னா, காமனாக பெண்கள் அந்த டாய்ஸ் திருப்பி யூஸ் பண்ணி இன்ஃபெக்ஷன் ஆகுங்க. வெஜினாலே இன்ஃபெக்ஷன் வரும். செகண்ட் வந்து டியூபுக்கு இன்ஃபெக்ஷன் போகும். டியூபல் இன்ஃபெக்ஷன் வரும்போது டியூப் பிளாக் ஆகும், குழந்தைன்மை பிரச்சனைலாம் வரும். ஏன்னா நிறைய பெண்களுக்கு அந்த டாய் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண மாட்டாங்க.
க்ளீன் பண்ணாமல் அங்கங்கே போட்டுருவாங்க. ஸ்டெரிலைஸ் பண்ணி நீட்டாக சிஸ்டமேட்டிக்காக யூஸ் பண்ணவே தெரியாது. அதில் தப்பு, யூஸ் பண்ணதே தப்பு. யூஸ் பண்ணதே தப்பு. ப்ளஸ் பார்ட்னர் எதுக்கு தேடணும்? எனக்கு தான் டாய் இருக்கே. பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங் தான். நீங்கள் ஃபீமேல் ஹியூமன் பீயிங், அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான் விஷயம். ஸோ ஆண்களுக்கு எப்படிலாம் கோளாறுகள் இருக்கும், பெண்களுக்கும் சரிசமமாக கோளாறுகள் டாய் யூசேஜில் வரும். பட் பெண்கள் டாய் யூசேஜ், பெண்கள் செக்ஸ் டாய் யூஸ் பண்ணுற பர்சன்டேஜ் நம்ம ஊரில் கம்மி. சார் இப்போ அந்த பெண்களுக்கு வந்து இதனால இந்த டாய்ஸ் யூஸ் பண்ணால கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஆமாம், இன்ஃபெக்ஷன் ஆகுங்க. கர்ப்பப்பையில் வேறு எதுவும் யூஸ்வலாக ஆகாது. பட் யூஸ்வலாக இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா சிக்கல் ஆகும். டியூப் கீழே இன்ஃபெக்ஷன் வந்து மேலே டியூப்பில் போய் அடைப்புகள் ஏற்படும் போது குழந்தையின்மை வரும். அதான் அதோட விஷயங்க. இப்போ இந்த டாய்ஸ் யூஸ் பண்ணணுமா வேண்டாமா சார்? டாய்ஸ் இன் ஜென்ரல் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் தாங்க. டிஸ்கரேஜ்னு நான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப், ப்ரிஃபரபிளி மேரேஜ் வந்து அவங்க நார்மலாக என்டர் பண்ணி நார்மலாக லிவ் பண்ணுறது தான் இஸ் ஃபண்டமெண்டலி ஹெல்த்தி. ஜென்ரலி டாய்ஸ் வந்து தயவுசெய்து வாங்காதீங்க. ஆன்லைனில் போய் நீங்கள் பிச்சுக்கிட்டு வாங்குறது அது உங்களுக்கு அந்த க்ளோஷர் குடிக்கும், அந்த மன நிம்மதி வந்து டாய்ஸில் வராது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து நம்ம தனித்தனியாக குடும்பத்தை பிரிச்சிருது. ஆளாளுக்கு கையை தனியாக ஒதுக்கி. கரெக்ட். இந்த செக்ஸ் ஒரு உணர்வுலையாவது ஒன்று சேருவாங்கன்னு பார்த்தா அதுக்கு இப்போ டாய்ஸ் வந்துருச்சு. அதுக்கும் டாய்ஸ் வந்துருச்சு, அவ்வளோதான். அப்போ எல்லாருமே தனியாக வந்து மொபைல், டாய்ஸு, ஆப்பு, பான் இதை வச்சுக்கிட்டு நம்ம நிம்மதியாக வாழ்ந்துட வேண்டியது. அதில் எப்படி சார் நிம்மதி இருக்கும்? அதான் நிம்மதி இருக்காது. ஒன்றா சேர்ந்து ஏதாவது ஒரு குடும்ப இஷ்யூவில் ஒன்றா இருந்தால் தான் அது ஒரு சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பாக. அட்லீஸ்ட் கணவன் மனைவியாவது. இப்போ அதுவும் தனித்தனியாக போயாச்சுன்னு. ஆமாம், நியூக்ளியர் ஜாயின்ட் ஃபேமிலி மாதிரிங்க. அதுவும் தனியாக போய் ஓஞ்சு போவாங்க, சிக்காயிடுவாங்க. எல்லாமே ஒரு மாதிரி மென்டலி சிக்காகி அப்புறம் எப்படி ஒருத்தரோட பேசணும், பழகணும், சந்திக்கணும், லிவ் பண்ணணுங்கிறதே தெரியாமல் தான் இன்றைக்கி டைவர்ஸ் ரேட்ஸ் வந்து தாறுமாறாக பிச்சுக்கிட்டு இருக்கு. 3 இயர்ஸில் 30%, 5 இயர்ஸில் 50% மேரேஜஸ் வந்து இன்றைக்கி கொலாப்ஸ் ஆகிற ரீசன் இந்த 4-5 விஷயங்கள் தாங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்த பேஷண்ட்டு எது மாதிரி பேஷண்ட் சார் வராங்க? ஆமாம், நிறைய பேர் வராங்களா? அதிகமாக ஜென்ஸ் வராங்க. பெண்கள் ஜென்ஸ் 2 பேருமே வருவாங்க. ஜென்ஸ் மெஜாரிட்டி, 70% மென், 30% பெண்கள் வருவாங்க. ஜென்யூனாக செக்ஸ் டாய் வந்து தெரப்பியூட்டிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில கேசஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண்ணுக்கு வெஜைனஸ்மஸ் இருக்குன்னா நம்ம வந்து செக்ஸ் டாயாக கொடுக்கக்கூடாது, வெஜைனல் டைலேட்டர்ஸ் கிடைக்கும். வெஜைனல் டைலேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் கூட விற்பாங்க. அது லீகலி இட்ஸ் அலவுட். அந்த டைலேட்டர்ஸ் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், அவங்கள வீட்டில் வந்து யூஸ் பண்ண சொல்லுவோம். ஒரு ஜென்யூன் யூஸ் கேஸுக்கு நம்ம பண்ணலாம். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து தாமத்தியுறவே எப்படி பண்ண தெரியுதுன்னா, எஸ் மேபி நம்ம அது மாதிரி பேஷண்ட் வராங்க சார். நிறைய பேருக்கு தாமத்தியுறவை எப்படி பண்ணணும் தெரியாமல் இருக்காங்க. பாவம், ஊர்லேருந்து இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் மேரேஜில் நிறைய பேருக்கு ஆக்சுவலாக அது ஒரு 10% ஆஃப் பாப்புலேஷன் ஒரு அவங்களுக்கு அதை பற்றி எதுவுமே அவேர்னஸோ எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் மேரேஜுக்கு ஒரு 1 or 2 months முன்னாடி நம்மள்ட்ட வருவாங்க. வி வில் டெல் தம் அது எப்படி பண்ணணுங்கிறது, ஃபோர் பிளேனா என்ன, இவ்வளோ சமூக இடத்துல வளர்ந்துருக்கு அதோட தெரியாமல் இருக்காங்க. இப்போ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே செக்ஸ் டாய்ஸ் அவசியம் இல்லை, ஃபோட்டோஸ், இமேஜஸ் இதெல்லாம் வச்சு நம்ம சொல்லியிருப்போம். அதுலேயும் சரியாகாமல் பிரச்சனை வரும்போது வி கேன் யூஸ் டாய்ஸ் டு ஃபெசிலிட்டேட். பட் இன் ஜென்ரல் 95% பாப்புலேஷனுக்கு அது அல்ல, அது யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ செக்ஸு அதிகமாக தூண்டுதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏற்பட்ட கேஸ் வராங்க சார். மெயினாக வந்து ஆண்களுக்கு என்ன பிரச்சனை, பெண்களுக்கு என்ன பிரச்சனை சார்? இந்த ஆண்களுக்கு இருக்கிற தூண்டுதல் இல்லாத ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனைவி மேலே அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் போயிடும். ஃபஸ்ட்டு ஒரு காலத்தில் இருந்திருக்கும், பிடிச்சி தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனைகள், மனைவியோட பேச்சுகள், மனைவியோட தோரணை, மனைவி அவங்கள கவனிச்சிருக்கவே மாட்டாங்க, சாப்பாடு பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு ஆணுக்கு என்ன ஃபண்டமெண்டலி சாப்பாடு வைக்கணும் கரெக்டாக 3 வேளை. செகண்ட் வந்து தாமத்திய உறவில் கோஆப்ரேட்டிவாக இருக்கணும். இது 2ம் இல்லாத போது அந்த மேரேஜ் மெயின்டைன் ஆகாது. சம்டைம்ஸ் அந்த ஆணுக்கு அதெல்லாம் இருக்கும், வெளியில் அவருக்கு வந்து அஃபேர்ஸு, ரிலேஷன்ஷிப்ஸு, மற்ற பிரச்சனைகள் இருக்கும். அதனால அவங்க வந்து இதாகிடுவாங்க. பெண்களுக்கு வந்து பொதுவாக வந்து எப்படின்னா அந்த ஆண் வந்து சரியாக சம்பாதிக்கலை, ஒரு அசட்ஸ் எதுவும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கார், அஃபெக்ஷன் கொடுக்காமல் இருக்கார், ரொமான்ஸ் பண்ணாமல் இருக்கு. இப்போது இன்றைக்கி இருக்கிற காலங்களில் அந்த மாதிரி மானிட்டரி ப்ளஸ் ரொமான்ஸ் பேஸ்ட் ரீசன்ஸ்னால தான் டைவர்ஸஸ் நடக்குது. தாமத்திய உறவில் மெயினாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா கூட தாறுமாறாக டைவர்ஸ், சீக்கிரமாக விந்து முந்துதல் பிரச்சனை, வெறுப்புத்தன்மை பிரச்சனைனா கூட தாறுமாறாக டைவர்ஸஸ் நடக்குது. பெண்களுக்கு எது மாதிரி பிரச்சனை சார் வருது இந்த விஷயத்தில்? செக்ஷுவல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பெண்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் இருக்குது. செகண்ட் வந்து வெஜைனிஸ்மஸ், அதாவது அந்த பெண்ணோட அந்த ஆண் வந்து ஆண் உறுப்பு பெண் உறுப்புக்குள்ளே செலுத்துகிற டைமில் அவங்க வந்து லெக்ஸை மூடுறது, வெஜைனா மூடிடும் பின்னாடி. செகண்ட் வந்து தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கு சம்டைம்ஸ் வேறு எங்கேயாவது ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது. அப்போது கணவரோட பண்ண மாட்டாங்க, பாய் ஃப்ரெண்டோட வீடியோ செக்ஸு, ஃபோன் செக்ஸ் வந்து நைட்டில் 11 மணி கணவர் தூங்கின பிறகு பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் இருக்கும். பெண்களுக்கு காமனாக இதுதான். மோஸ்ட்லி அந்த ஆண் பிடிக்காமல் இருக்கும். அப்படி பிடிச்சிருந்ததா அவங்க எதிர்பார்க்குறது, அவங்க ஆண்கள் வந்து அந்த சைட் செய்யாமல் இருந்தால் விட்டுட்டு போயிடுவாங்க. அம்மா வீட்டில் போய் உட்காந்துருவாங்க, டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி ரீசன்ஸ் தாங்க. இப்போ லேட் மேரேஜ் ஆகிறனாலையும் இந்த மாதிரி டாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா எப்படி சார்?
ஆமாம், லேட் மேரேஜ் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு 4-5 ரிலேஷன்ஷிப்ஸ் கடந்து தானே வராங்க. ஆண்கள் ஒரு சைடு இருக்கட்டும்ங்க, பெண்கள் இன்னைக்கு ஆவரேஜாக நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இல்லை 5 பார்ட்னர் முடிச்சுட்டு தான் மேரேஜ்க்கு வராங்க. ஓ, யாருமே விஜயன் கிடையாது சார். வர்ஜின் கிடையாதுங்கன்னா ஒரு சின்ன உங்களுடைய இதுல அனுபவங்களில் பார்க்கும்போது ஒரு ரொம்ப ஸ்மால் ப்ரப்போர்ஷன்ஸ் தான் வர்ஜின்ஸாக இருக்காங்க. வர்ஜின்ஸ்னால் அவங்களோட வர்ஜினிட்டியும் அவங்களோட செக்ஷுவாலிட்டியும் கார்டு பண்ணுறாங்க. வர்ஜினிட்டிங்கிறது இஸ் செப்பரேட் டாபிக். பட் இப்போ யாரையும் குறை சொல்ல, அவங்கவுங்க விருப்பம் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணுறது அந்த பெண்ணு தனிப்பட்ட விருப்பம். பட் அதனால பிரச்சனை தான் வருது. இப்போ ஒரு 3 பேரோட ஒரு பொண்ணு அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு 4th ஹஸ்பண்ட்னா ஓட வரும்போது என்ன ஆகும், அவங்க மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த 4 பேரோட மோரக்கட்டையும் வந்து இந்த அம்மாவோட கண்கள் முன்னாடி வரும். ஹஸ்பண்ட் வந்து மேலே செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் படுத்து பண்ணும்போது அவங்க அந்த 4 ரெண்டாவது ட்ராமா செக்ஸ் ரீதியாகவும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் நிறைய வரும். ஏன்னா நான் ப்ரீவியஸ் பார்ட்னரோட இவ்வளோ என்ஜாயபிளாக பண்ணேன், ப்ரீவியஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன நல்லா பார்த்துக்கிட்டான், என்னோட ப்ரீவியஸ் பார்ட்னரோட நான் நல்லா இருந்தேன், எனக்கு இங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இதனால டைவர்ஸஸ் தாறுமாறான அப்போ தான் ஓப்பன் அப் பண்ணுவாங்க. மேரேஜ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணுவாங்க. இல்லை என்கேஜ்மெண்ட்டுக்கும் மேரேஜுக்கும் நடுவில் இந்த விஷயங்கள் ஓப்பன் அப் ஆகும்போது ஆண்கள் வந்து பயத்தில் என்ன பண்ணுவாங்க, ஐயோ அவங்களுக்கு வேறு பொண்ணு கிடைக்காம போயிடும், எல்லா சைடும் நம்ம இன்விடேஷன் கொடுத்துட்டோம், என்கேஜ்மெண்ட்டுக்கு நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுட்டோம், இவங்கள தான் மேரேஜ் பண்ணுங்கிறப்ப. ஆனால் இதில் எல்லாம் தப்பாக போகும். ஸோ யூஸ்வலாக ஒரு பெண் வந்து ஒரு 2-3 பேரோட வாழ்ந்துட்டாங்க, இன்டிமேட்டாக இருந்துட்டாங்கன்னா அந்த மாதிரி பெண்கள் பொதுவாகவே ஆண்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால ஆண்கள் வந்து ஒரு மேரேஜ்னு போகிறாங்கன்னா தயவு செய்து அந்த பொண்ணோட ஹிஸ்ட்ரி வந்து தரவாக விசாரிச்சு போங்கிறது தான் ஆடியன்ஸ்க்கு நம்ம சொல்ல வேண்டிய கருத்து. இந்த நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு பிட்வீன் கேப் இருக்கு. ஆமாம், அதில் செக்ஸ் ரீதியாக பழகும் போதே தெரிஞ்சிடும். அதிலே சில பிரிவினைகள் இருக்கு. அப்படி சார் பிரிவினைகள் வந்து ஆமாம் நிறைய பேர். இன்ஃபேக்ட் வந்து ஒரு சில பெண்கள் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கும் மேரேஜுக்கும் இருக்கிற டைமில் அந்த ஆணோட வெளியில் போய் படுத்துருவாங்க, இன்டர்கோர்ஸ் வச்சுருவாங்க. 4th or 5th மேக்ஸிமம் 6th. ஆண்களும் எதிர்பார்ப்பாங்க, அவங்களும் பெண்களும் எதிர்பார்ப்பாங்க. சம் பெண்கள் சைக்கோபேத்திக்காக இருக்கிற பெண்கள் என்ன பண்ணும், அதில் திருப்தி இல்லாத போது டக்குன்னு வந்து என்கேஜ்மெண்ட்டை உடச்சு வேற எங்கேயாவது மேரேஜ் பண்ணிடுவாங்க. ரொம்ப காமன். அந்த மாதிரி அந்த என்கேஜ்மெண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்லி அந்த ஆண்கள் நம்மளுக்கு பேஷன்ஸாக நிறைய பேர் வந்திருக்காங்க. நிச்சயமான பிறகு நிச்சயமும் மேரேஜும் கால் ஆஃப் ஆகிடும். இங்கே வந்து டெஸ்டிங்காக வருவாங்க. இந்த கதைகள்லாம் சொல்லுவாங்க. இந்த ஆண்கள் சொல்கிற கதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்படியும் இருக்கும். செக்ஸ்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, பெரும் சிக்கலுங்க. கண்டிப்பா சார். மீண்டும் மற்றொரு டாபிக்கோட சந்திப்போம் சார். மிக்க நன்றி சார். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.